ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கப்படுகிற போது நீங்கள் எங்கே திடப்படுத்தி கொள்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? தாவீது நெருக்கத்திலே கர்த்தரத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். இல்லையா? இந்த 30ஆம் அதிகாரத்திலே தாவீது பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண, சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான். பெலிஸ்தியர் பிரபுக்கள் தாவீதை கூட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னபடினாலே தாவீதை திருப்பி அனுப்பி விடுகிறாங்க. தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சிக்லாக்குக்கு வராங்க. சிக்லாக்குக்கு வந்தபோது தாவீதுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கே அமலேக்கியர் வந்து அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அவன் கூட இருந்த எல்லா பொருட்கள், அவன் கூட இருந்தவங்களுடைய பொருட்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ தாவீது கூட இருந்தவங்களுக்குள்ள பெரிய நெருக்கம் உண்டாயிட்டு, எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெரிய நெருக்கம் இல்லையா? அப்போது வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு கூட இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் மேலே என்ன செஞ்சாங்களாம்? தாவீது நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில சமயங்களில் எல்லாத்தையும் இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். சொத்துக்கள் இல்லையா? எது இழந்தாலும் சரி, ஆனால் கர்த்தரிடத்தில் தாவீது என்ன செஞ்சானா? தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, மனம் இருந்து ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் அவ்வளோதான், இனி நான் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த நாளில் கூட நீங்கள் இயேசுக்குள்ள உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொண்டா, தாவீதை போல அந்த அமலேக்கியரை என்ன செஞ்சான்? தாவீது பின்தொடர்ந்து போய் யுத்தத்தில் தாவீது அந்த அமலேக்கியரை பிடித்து மீண்டு இழந்ததை எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? பெற்று கொண்டு வந்தான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வா. இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, இழந்து போய் நிற்கிற எல்லா பிரச்சனைக்கு நடுவில், நெருக்கத்துக்கு மத்தியில் நடுவில் ஆண்டவரை என்ன செய்யணும்னு நிற்கிற சகோதரனே சகோதரியே, இயேசுக்குள் உன்னை நீ திடப்படுத்திக்கொள். அப்பொழுது இயேசு உன்னோடு கூட இருந்து இழந்ததை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? பெற்று தருவார். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரன் சகோதரிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இழந்து போய் ஆண்டவரே தேவைகள் நிமித்தமாய் நெருக்கப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்க முடியாய், கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ள முடியாய் கிருபை செய்யுங்கப்பா. வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். நீங்கள் தான் அவங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருந்து எல்லாம் இழந்ததை எல்லாம் தாவீது எப்படி திருப்பி கொண்டானோ அப்படியாய் தன்னை இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க. பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.